தண்ணி கீழே வந்து கொண்டே இருக்கிறது. களைச்சு போயிட்டாங்க. சரி இது ஊதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தோமா சென்று அவர் தண்ணி எடுத்து என்ன இயேசு நாமத்துல தண்ணி நிற்பதாக சொன்ன பொழுது இந்த தண்ணி அப்படியே இரண்டு சுவரை போல அப்படியாக நின்றது. அப்படின்னா நின்றது மட்டுமல்ல, அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்பட்ட உடனே சிறிது நேரத்தில் அது அப்படியே ரோஜா போக மாதிரி அந்த இடத்துல அந்த பாருங்க அந்த தண்ணி இடத்துல பள்ளமாக இருக்கிறது. அப்படியே ரோஜா போக வந்து அது தண்ணியில மிதந்துதான். அதை பார்த்து அந்த 7 நம்பூதிரி பிராமணர்களும் இயேசுதான் உண்மையான தேவன் சொல்லி அந்த இடத்துல தோமாவின் கருத்துல அந்த குளத்துல ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்தவராக மாறினார். மாறப்பட்டு அவர் அப்படியாக தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னைக்கு வருகின்ற பொழுது வழியில 27 பிஷப்ல ஆர்டனை பண்ணாரு. மறித்து போன 27 பேருக்கு மேல உயிரோடு எழுப்பினாரு தோமா. சென்னைக்கு வந்தாரு. சென்னையில வந்து வருகின்ற பொழுது கருப்பசாமி என்ற ராஜா ஆண்டு கொண்டு இருந்தார் சென்னையை. அப்ப பாத்தீங்கன்னா கப்பல்ல துறைமுகத்துல பெரிய வந்து அங்க ஒரு பெரிய தேக்கு மரம், அந்த தேக்கு மரம் வந்து மரத்துல வந்து அங்க கடல்ல மிதந்து கொண்டு வந்திருக்கு. அது இங்கிறத மிதந்து கொண்டு அது பாத்தீங்கன்னாக்க அதை கெட்டி இழுப்பதற்காக யானை கொண்டு இழுத்து பார்த்துருக்காங்க. கப்பலை கொண்டு அவங்கள இழுத்து கரையை கொண்டு வர முடியல. என்ன செஞ்சுட்டு இருக்காங்க சொன்னேன். நேசம் போய் ஒரு சின்ன கயிறை போட்டு அப்படி லேச இழுத்து கரையில் வந்து விட்டார். விட்டோன்னு பாருங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டிருக்கிறாங்க. ஆச்சரியப்பட்டு அப்படியாக அவர் தமிழ்நாட்டிலே சென்னையிலே அநேக அற்புதங்களையும் ஆத்மாவை செய்து கொண்டிருந்த பொழுது அவரை என்ன செய்தார்கள், மயிலாப்பூர் என்ற இடத்திலே அவரை சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஈட்டியாலே குத்தி கொண்டார்கள். இன்றைக்கும் தாமஸ் மவுண்ட் கிண்டிலே அவருடைய உடல் புதைக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் அவர் சாட்சியாக ரத்த சாட்சியாக இந்தியாவிலே அவர் மரித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். புரியுங்களா? இது ஒரு அடையாளமாக இருக்கு. அப்ப அன்றைக்கு யோனா அந்த பட்டணத்துக்கு சென்றதும் ஒரு அடையாளமாக இருக்கு. அவரை பார்த்த உடனே ராஜா முதல்ல என்ன செஞ்சாங்க, வந்து மனம் திரும்பினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அவன் ஒரு நடமாடும் அடையாளமாக இருந்தான். யாரு? யோனா. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஒரு முரட்டாட்டம் பண்ணின ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் மாற்றி ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும்படியாக கொண்டு வந்திருக்கிறார் என்று அவர்கள் நினைத்து அந்த பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவராலே திருப்ப முடியாத, மனம் மாற்ற முடியாத எந்த ஒரு மனிதனும் கிடையாது. எங்க போனாலும் கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு, பிடிச்சுவார். ஹல்லேலூயா. நல்ல சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து அறிவிச்சு அநேகர் இருப்பாங்க, என்ன தாண்டவர் ஏற்றுக்கொண்டு அப்படின்னு பழைய பாவங்கள் போய்கொண்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அந்த போய் அவன் சுயிச்சினால் என்ன செய்யறான், சிக்குன்றுவான். அதுக்கு பிறகு அவர் வழியேறன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வருவாங்க. கர்த்தர் சோதனை அனுப்பி என்ன செய்வதில்லை. நீ சொல்லுவோம், நீ கேட்க மாட்ட. கர்த்தர் உன்னை ஒடிச்சு அடிச்சு கொண்டு வந்தா தான் நீ என்ன செய்வ, திரும்புவனு. அப்ப கர்த்தர் அடிப்பவர் ஒருவர், அவர் சோதிக்கிற ஒருவரும் அவர் யாரை என்ன செய்யறது, சோதிப்பவரு கிடையாது. ஹல்லேலூயா. பொல்லாங்கினால் ஒருவரை ஆண்டவர் என்ன செய்யறதுல சோதிக்க மாட்டார் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப முரட்டாட்டம் பண்ணி மோசமாக போடக்கூடிய ஆட்களை கூட கர்த்தரால் என்ன செய்ய முடியும், திருத்த முடியும். அப்பனா நம்மளையும் அவர் மாற்ற முடியும் என்று சொல்லி அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, ராஜா முதல் பாமரன் வரை என்ன செஞ்சாங்க, ரட்டுடுத்தி சாம்பலை உடுத்தி மனம் திரும்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால இயேசு சொல்றார், நீங்க ஒரு அடையாளத்தை கேட்கிறீங்க. அன்றைக்கு இருக்கிற சந்ததிக்கு யோனா எப்படி இருந்தாரு, ஆனால் இன்றைக்கு இருக்கிற சந்ததிக்கு உங்களுக்கு அந்த அடையாளத்தை போல என்னுடைய உயிர்த்தெழுதலும் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப அது சரித்திரபூர்வமாக உண்மையான கதை, உண்மையான சம்பவம். என்னுடைய உயிர்த்தெழுதலும் அப்படியாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த அடையாளத்தை குறித்து கூட நம்ம வந்து புதிய ஏற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது, அப்போஸ்தலர் 2வது நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது, பெந்தெகோஸ்தே நாளிலே பேதுரு என்ன செய்றாரு, பிரசங்கம் பண்ணிக்கொண்டு வருகிறார். ஆதி திருச்சபையில முதல் பிரசங்கமே எடுத்த பிரசங்கமே என்ன பிரசங்கம், உயிர்த்தெழுதலை குறித்தான பிரசங்கம். திருச்சபை எப்பொழுது உண்டாச்சு, பெந்தெகோஸ்தே நாளில் உண்டாச்சு. ஹல்லேலூயா. அப்ப பெந்தெகோஸ்தே நாளில் உண்டான பொழுது முதல் பிரசங்கியார் யாரு, தலைமை போதகர் யாரு, பேதுரு. அவர் எழுந்த உடனே முதல் பிரசங்கம் என்ன செய்றாரு, உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. 2வது அதிகாரம் 22 படிக்கும்போது அதுக்கு முன்பாக நிறைய பிரசங்கம் பண்றாரு. நம்ம மோன போக முடியாது. 22 படிக்கும்போது 22 நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செயல்களை அற்புதங்களையும் அடையாளங்களை நடப்பித்தது, அவைகளாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். பாருங்க, இங்க பார்க்கலாம் என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு 1.5 மாதம் கூட ஆகல, சில நாட்கள் ஆயிருக்கு. ஆன உடனே பாருங்க அங்க வந்து என்ன செய்யறாருனாக்க,
இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த ஊர்ல அந்த ஜனங்கள் முன்பாகவே பேதுரு எழுந்து நின்று என்ன சொல்றாரு, நீங்கள் அவரை சிலுவையில் அறைந்தீர்கள் என்று சொல்றாங்க. புரியுங்களா? பிலாத்து இருக்காரு பாருங்க, பொந்தி பிலாத்துக்கு முன்பாக என்ன சொன்னாங்க, பராபசை அவன் நம்பர் 1 கேடி, அவனை வந்து விட்டு அவனை விடுதலை செய்ய இவர் ஒரு நம்பர் 1 கேடியாக நினைத்து என்ன செஞ்சாங்க, சிலுவையில அறைய சொன்னாங்க. எத்தனை பேர்? ஆயிரக்கணக்கான மக்கள் அறைய சொன்னாங்க. அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்ன சொன்னாங்க, கூச்சலிட்டாங்க. அப்ப கூச்சலிட்ட அந்த ஊர்ல அந்த மக்கள் மத்தியிலே பேதுரு எழுந்து நின்று இயேசுவை சிலுவையில் அறைந்த மக்களை பார்த்து, நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சி, அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று அடையாளமாக சாட்சியாக பிரசங்கம் பண்ணுகிறார். புரியுங்களா? அப்ப பாருங்க, அவங்க என்ன நினைச்சாங்க, நம்மளே வச்சுக்கோங்க, ஒரு ஆளை பார்ப்போம் சிலுவையில் அறையிறாரு, உண்மையிலே தேவனுடைய குமாரா இறங்கி நீரை ரட்சின்னு சொல்றாங்க, அது ஒன்றும் செய்யல. அப்ப வந்து அந்த அறையப்பட்ட ஜனங்கள்லாம் போய் 3 நாள் நல்லா அடிச்சுறாங்க. ஐயோ என்ன இவன் சொன்னா இது சரியான ஒன்னது போக்கஸ், இவர் வந்து பொய் சொல்லிட்டாரு, இவர் ஒன்று சிலுவையில் இறங்கி வரல, இவர் வந்து உண்மையான தேவகுமார் நல்ல சொல்லிட்டு நிம்மதியாக என்ன செஞ்சாங்க, தூங்கி கொண்டு இருந்தாங்க. ஆனா 3 நாள் கழிச்சு என்ன வருகிறது நியூஸ், அவர் உயிரோடு எழுந்து வந்தார் என்று சொன்ன உடனே அந்த மக்களுக்கு எப்படி இருக்கும், சிலுவையில் அலைஞ்ச மக்களுக்கு, சொன்ன மக்களுக்கெல்லாம் தூக்கம் இருந்திருக்குமா? தூக்கம் கலைஞ்சு போய், தூக்கம் இருந்திருக்கா? என்னையா நம்ம வந்து அவரை வந்து சிலுவையில் அடைஞ்சோம், அவர் எழுந்திருக்க மாட்டார் நினைச்சோம், இப்ப என்ன செஞ்சாங்க, அவரு எழுந்து விட்டார் என்று சொல்லி இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கத்துறாங்க பாருங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த மக்களுக்கு முன்பாக பேதுரு நின்று என்ன சொல்றாரு, 2வது அதிகாரம் 41வது வசனம் படிக்கும்போது, அவருடைய வார்த்தைகளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். பாருங்க, அந்த சிலுவையில் அறையப்பட்ட மக்கள், ஏன்னா அவர்களுக்கு முன்பாக நீங்க இயேசுவை அறைஞ்சீங்க, அவர் சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு அவர் உயிரோடு இருந்தார் என்று சொன்ன உடனே அறையப்பட்ட அந்த அறைஞ்ச ஆயிரக்கணக்கான மக்கள், கூவின மக்கள், அறைவு என்று சொன்ன அந்த ஜனங்கள் அப்படியாக இயேசுவின் பக்கம் திரும்பினார்கள். வேற யாரும் இல்ல, சிலுவையில் அறைந்தவர்கள் என்ன செஞ்சாங்க, இயேசு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறினார்கள். ஹalleluya. அதான் பேதுரு அங்க பிரசங்கம் பண்ணாரு. அன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் முதல் பிரசங்கத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கலாம். இயேசு நீங்க தான் பண்றீங்க, அவர் உயிரோடு எழுந்திருக்காரு, அதுக்கு நாங்க அடையாளங்களா இருக்கிறோம் என்று சொன்ன பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். 32வது வசனம் படிக்கும்போது, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். பாருங்க சொல்றாரு, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினதுக்கு யார் சாட்சி? நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். 33வது வசனம் படிக்கும்போது, அவர் தேவனுடைய வலதுகரத்தில் உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொருள்தருளினார். பாருங்க, இயேசு அந்த அறைஞ்ச மக்கள் மத்தியில சொல்றாரு, எழுந்து சொல்றாரு. மீண்டும் மீண்டும் வசனத்தை பாத்தீங்கன்னா சொல்லும் போது நீங்க அவர் அடைஞ்சீங்க, நீங்க அவர் சிலுவையில் அடைந்து கொண்டீங்க, மீண்டும் மீண்டும் சொல்றாரு. அப்படி சொல்கின்ற பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் பேதுரு சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது ஒருவராக எழுந்து, ஏ வாயை மூடியா, நீ சொல்றது உண்மை இல்லை என்று ஒருத்தர் கூட சொல்லல. ஏனென்றால் இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மை, உண்மை, அதனால யாராலும் மறுக்க முடியவில்லை. ஹalleluya. அறைந்த ஜனங்களே ஆயிரக்கணக்கான 3000 அல்ல, அடுத்ததாக 5000 பேர் இயேசுவிடம் மனம் திரும்பினார். ஹalleluya. காரணம் இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மை என்று நம்ம பார்க்கிறோம். ஹalleluya. 40 நாட்கள் உயிரோடு எழுதினாரு, அநேகருக்கு காட்சி அளித்தாரு. 12 சீடர்களுக்கு மட்டுமல்ல, ஒரே நேரத்தில் என்ன பண்ணாரு, 500 பேர்களுக்கு மேல இருக்கும் ஆண்டவர் காட்சி அளித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹalleluya. புரியுங்களா? அது மிக முக்கியம். பாருங்களா, அன்றைக்கு எத்தனை சீடர்கள் இருந்தாங்க? வந்து பார்க்கிறோம். ஆனால் 12 சீடர்கள் இருந்தாங்களே, 12 சீடர்கள் ஒருத்தர் என்ன செஞ்சான், நான்கு கொண்டு செத்து போனோன்னு என்ன செஞ்சாங்க, 11 பேர் என்ன செஞ்சாங்க, சீட்டு போட்டு மத்தியாசா ஒருத்தர் என்ன பண்ணாங்க, செலக்ட் பண்ணாங்க. ஹalleluya. இந்த மத்தியாசனுடைய ஊழியங்களோ அவனை குறித்து எந்த காரியங்களோ நீங்க நினைச்ச முடியாது. அப்போஸ்தலர் என்றால் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கணும்.
ஜனங்களால் அமர்த்தப்பட்டவனுடைய சரித்திரத்தை ஊழியர்களை பார்க்க முடியாது. அதனால்தான் கர்த்தருடைய ஊழியக்காரன் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கான். கர்த்தர் தான் 12 பேரை செலக்ட் பண்ணாரு. ஆனால் யூதாஸ் மரித்த பொழுது ஒருத்தர் செத்து போயிட்டான். அதுக்கு ஒரு மாற்று என்ன, இவங்க தான் தேர்ந்தெடுத்தாங்க, கர்த்தர் தேர்ந்தெடுக்கல. அதனால்தான் அவனுடைய அட்ரஸே பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதனால்தான் ஊழியம் என்பது என்ன, அமர்த்தப்படக்கூடியதல்ல, அழைக்கப்பட்டதாக, கர்த்தருடைய அழைக்கப்பட்டதாக இருக்கின்ற பொழுது ஏன்னா அதுல மனுஷனுடைய சரித்திரத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் அன்றைக்கு ஏன்னா பிளாட் முன்பு கத்திரப்பட்ட ஜனங்கள் யாரும் சேலஞ்ச் பண்ணவே முடியல. பேதுருவே, நீ சொல்வது பொய் என்று, இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சொல்ல என்ன செய்ய முடியும்? அவங்களால சொல்ல முடியாது. ஏனென்றால் அது என்ன காரியம், உண்மை என்று நம்பினதுனால என்ன பண்ணாங்க, அவர்கள் என்ன ஆயிரக்கணக்கில் என்ன செய்தாங்க, ரட்சிக்கப்பட்டார்கள். 37 படிக்கப்படுது, 2:37. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள்.